அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை வளர்க்கத்தான் வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யதான் வந்திருக்காங்க. அதை வந்து கட்சியில இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறோம், தொண்டர்களும் புரிஞ்சுக்கிறோம். நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இன்னும் வந்து இருந்தோம்னா இன்னும் ஏறி மேய்ஞ்சிருவாங்க. பிஜேபியில வந்து சைட்ல வந்து அண்ணாமலை அவர்களும் தொண்டர்கள் அவர்களும் செய்யறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 100% கரெக்ட் தான் சார். நேத்து அரசியலுக்கு வந்த பையன் இவ்வளவு சீக்கிரமா வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை, ஒரு ஆதங்கம், அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இவங்க வந்து இப்ப இப்படி பேசுறது. 2 திராவிட கட்சிகள்கிட்டயுமே அந்த குணங்கள் இருக்கு. ஜெயில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் சிறந்த முதல்வர், செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு சார். தேர்ட் பிளேஸ் பார்த்தோம்னா எனக்கு அதான் சார் சொல்றேன், ஷாக்கா இருக்கு. அப்படி ஒரு ஷாக்கா இருக்கு. அது எப்படி அவர் என்ன செயல்பாடு பண்ணாரு? அவர் மேல வந்து 49 குற்ற வழக்குகள் இருக்கு. அதுல நிறைய குற்ற வழக்குகள் வந்து தேச துரோக வழக்குகள் சார். அந்த அளவுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது டெல்லியில வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க சார் அந்த மக்கள் அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசம். அவருடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும் சார். அவரை மாதிரில ஒரு முதல்வர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பூவர் ஸ்டேட். அதை இன்னைக்கு பார்த்தோம்னா சார் ட்ரில்லியன் எக்கானமி ஸ்டேட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுன்னா உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம் சார். யோகி ஆதித்யநாத் இஸ் பெஸ்ட் சிஎம் சார். 30 வருஷத்துல நம்ம நாட்டுல இருந்து எந்த பிரதமருமே போகலன்னு சார். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க உக்ரைனுக்கு. உக்ரைன்லயுமே நல்ல வரவேற்பு. அங்க ஜெலன்ஸ்கி வந்து மோடி ஐயாவை இப்படி ஒரு மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஏதாவது செஞ்சிட மாட்டேங்களான்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கமா பார்த்தாரு. ஆனா ரஷ்யாட்ட வந்து எல்லா நாடுகளுமே பேச பயப்படுறாங்க. இந்தியால இருக்கிற மோடி ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா போய் போர் வேண்டான்னு சொல்லி ரஷ்யாட்ட பேசுறாங்க. மத்தவங்க போய் பேசினா புட்டின் வந்து காதுல வாங்க மாட்டாரு. யாராவது போய் புட்டின்ட்ட பேசிட முடியுமா போரை நிறுத்துங்கன்னு சொல்லி மோடி ஐயா அவர்களை தவிர. TNews24 நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலை நம்முடன் இணைந்திருப்பவர் ஜகானஸ் பேகம் அவர்கள். வணக்கம். வந்தே மாதரம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பரபரப்பு வந்து தொடங்கி இருக்கு மேம். அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி இல்லையா வந்துட்டு ஒரு வார்த்தை போர் வந்துட்டு தொடர்ந்து நீடிச்சுட்டு வருது. அதிமுக தரப்புல அண்ணாமலை அவர்களும் உருவப்படுத்தி வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாஜகவும் வந்துட்டு எரிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. அதை கூட்டணி ஒட்டி வெளியேற பிறகு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து நீடிச்சு வந்துட்டு இருக்கு? இவங்க கூட்டணியில இருக்கும் போதே வந்து அவ்வளவு ஒற்றுமை இல்லாம தானங்க சார் இருந்தாங்க. எலெக்ஷன் டைம்ல போய் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு மீட்டிங்ல ஷேர் பண்றதோ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதோ அது எதுவுமே வந்து பிஜேபி கிட்டையும் அண்ட் ஏடிஎம்கேட்டையுமே இல்லைங்க சார். அப்ப இருந்தே இவங்ககிட்ட ஒரு பிளவு இருக்கதான் செஞ்சது. நாம தான் வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ணாலும் அங்க இருக்க தொண்டர்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்குமே வந்து அந்த ஒரு பிடித்தம் இல்லாம தாங்க சார் இருந்தது. இப்ப முன்னாள் முதலமைச்சர்கள் எத்தனை பேர் அண்ணாமலை அவர்களை வந்து தரக்குறைவா பேசியிருக்காங்க, மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. அதை வந்து யாருமே வந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு குரலை கொடுக்கவே இல்லை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் கூட ஏன் இப்படி பேசுறீங்கன்னா அவருமே சொல்லவே இல்லை. பேச விட்டுதான் வேடிக்கை பார்த்தாரு. இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க சார். அவங்க மனசுல இருந்தது எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரு. இப்ப அவரே வந்து ஸ்ட்ரைட்டா பேசிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்னு சொல்லி இவர் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். அந்த நன்றி உணர்வெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க சார். அது கொஞ்சம் கூட இல்லை. அது இப்படி வந்து பேசுறது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு கரெக்டா அண்ணாமலை அவர்கள் வந்து தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க. பதிலடி கொடுத்துதான் சார் ஆகணும். இல்லாட்டினா வந்து இன்னும் ரொம்ப பேசுவாங்க, ஒரு மரியாதை இல்லாம போயிடும். பிஜேபி சைட்ல வந்து இவரை தவிர வேற யாருமே வந்து இன்னும் வந்து சவுண்டா வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னும் வந்து கொஞ்சம் தைரியமா பேசணும். நம்ம ஒரு மாநில தலைவரா இருக்கிறவரு அவருக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வயதுல மூத்தவங்களா இருந்தாலுமே அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை வளர்க்கத்தான் வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யதான் வந்திருக்காங்க. அதை வந்து கட்சியில இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறோம், தொண்டர்களும் புரிஞ்சுக்கிறோம். தொண்டர்கள் வந்து அந்த சைடு ஆக்ஷன் வரும்போது இந்த ரியாக்ஷன் பண்றது கரெக்ட் தான் சார். நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இன்னும் வந்து இருந்தோம்னா இன்னும் ஏறி மேய்ஞ்சிருவாங்க. பிஜேபியில வந்து சைட்ல வந்து அண்ணாமலை அவர்களும் தொண்டர்கள் அவர்களும் செய்யறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 100% கரெக்ட் தான் சார். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இத்தனை நாள் மனசுல இருந்ததை இப்ப வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க. டிஎம்கே சைடும் பேசுனாங்க. இப்ப அவங்க பேசாத மாதிரி இருக்கிறாங்க, இப்ப இவர் பேசுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும், அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி எதுவும் சட்டமெல்லாம் இல்லைங்க சார். மக்களுக்கு வந்து எந்த கட்சி நல்லது செஞ்சாலும் நம்ம அதை மக்கள் வந்து ஆதரிக்கணும். இப்ப ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதனால வந்து அவங்களுக்குள்ள வார்த்தை போற அண்ணாமலை அவர்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க சார். நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுவாரு.
இல்ல மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதவி வந்துட்டு வாங்குனது எந்த விதத்துல வாங்குனாங்க? அத சுட்டிக்காட்டி தான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரிங்களா? அது அரசியல்ல பார்க்கறத பொறுத்தவரைக்கும். அவர் வந்து தெருவுல வெட்டியா சுத்திட்டு இருந்து வந்து கட்சிக்கு வரலங்க சார். அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் பதவிய வந்து வேணான்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. வந்தாலுமே வந்து இவருக்கு வந்து அதனுடைய கெப்பாசிட்டி, குவாலிட்டிஸ் இருக்குங்க சார். அவ்வளோ அந்த மேன் ஆஃப் அது என்ன சொல்றது? அவ்வளோ நாலேட்ஜபிள் பெர்சன்ட். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அடுத்து வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி ஒரு பெர்சன் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். எந்த விஷயத்த கேட்டாலுமேவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி விவரத்தோட அந்த ஊரினுடைய பெருமையாகட்டும், அந்த இந்த மண்ணின் மைந்தன் சொல்லுவாங்க பாருங்க சார். அது மாதிரி அந்த ஊரை பத்தி போனாரோ போகலையோ எல்லா டேட்டாவும் சொல்றாங்க. வேர்ல்டு வைடா சொல்றாரு. இந்தியாக்குள்ள சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிராமத்தை பத்தியே சொல்றாங்க. அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை சொல்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் பிரிச்சு மேய்ஞ்சிடுறாரு சார் அவரு. அவரை மாதிரி வந்து ஒரு டேலண்டான ஆள் இல்ல. இன்னொன்னு பார்த்தோம்னா சார், இந்த 2 திராவிட கட்சிகளையும் வந்து இதுவரைக்கும் வந்து யாருமே வந்து எதிர்த்து பேசினது இல்ல. அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் வந்து புதுசா வந்து அவங்களுடைய ஊழல்களை எடுத்து சொல்றாரு. அவங்க செஞ்ச தவறுகளை வெளிக்காட்டுறாருங்கும் போது மக்கள்கிட்ட வந்து அண்ணாமலை சீக்கிரமா ரீச் ஆயிட்டாரு. நேத்து அரசியலுக்கு வந்த பையன் இவ்வளவு சீக்கிரமா வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சார் ஒரு பொறாமை, ஒரு ஆதங்கம், அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இவங்க வந்து இப்ப இப்படி பேசுறது. 2 திராவிட கட்சிகள்கிட்டயுமே அந்த குணங்கள் இருக்கு. நீ வரணும், அண்ணாமலை சொன்ன நீ வரணும், நான் வரணும், இடையில யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா மக்களுடைய மனநிலை வந்து இப்ப நல்ல டேர்ன் ஆயிருச்சு. எது சரி எது தப்பு. இந்து மக்கள் வந்து அதிகமா வந்து தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி இப்ப இந்து மக்களுக்கு நல்லா புரியுதுங்க சார். அதனாலேயே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ஒரு பக்தி ஆகட்டும், அந்த கோயில்ல வந்து அவர் ஒரு ஈடுபாடா இருக்கிறது, இந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே போனா வந்து பிஜேபி பக்கமும் அண்ணாமலை பக்கம் வந்து இவங்க போயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் தெருவுல சுத்திட்டு உடனே கட்சிக்கெல்லாம் வரலங்க சார். நல்ல நாலேஜா இருந்து பெரிய போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரமாவும் இவரை யாரும் வந்து செலக்ட் பண்ணல. இதுக்கு மேலிடமெல்லாம் நல்லா இவரை வந்து ரெஃபர் பண்ணி இவர் எப்படி இவரோட பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய குவாலிட்டிஸ் என்ன, இவர் நேர்மையானவரா, இவர் வந்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுட்டு தாங்க சார் வந்து இவர் வந்து கட்சியிலேயே சேர்த்தாங்க. சேரும் போதே இவர் வந்து துணை மாநில தலைவரா வந்து அடுத்த சில நாட்கள்லயே வந்து மாநில தலைவரா வர்ற வரைக்கும் அவருக்கு உண்டான அந்த அத்தனை தகுதிகள் இருக்குங்க சார். இது வந்து இவங்களுக்கு பார்த்து வந்து ஒரு பொறாமை, பயம், அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி எல்லாம் இன்னும் மேற்கொண்டு பேசி அவரை வந்து டவுன் பண்ண பாக்குறாங்க. இப்ப இந்த உருவ பொம்மை எரிக்கிறதாகட்டும், அனாவசியமா மத்தவங்களை விட்டு பேசுறதாகட்டும், இது எல்லாமே வந்து அதனுடைய வெளிப்பாடுதான். ஆனா இவர் வந்து பீனிக்ஸ் பறவை நீ என்ன வேண்டாம்னு பேசிட்டு பறந்து பறந்து மேலதான் வர்றாரு அண்ணாமலை அவர்கள். இன்னும் அவர் நல்லா நல்லா ஷைன் பண்ணுவாரு சார். அதிமுக, பாஜக ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சுங்களா இது வரைக்கும்? ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே வந்துட்டு அந்த அளவுக்கு எதிர்த்து விமர்சனம் பண்ணல. இப்ப திடீர்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஒரு நெருக்கம் வந்துச்சுங்களா? இல்ல அண்ணாமலை அதுக்கு முடியாதுன்னு சொல்றாங்களா? இல்ல எப்படி மேம் அது நடக்குது? அந்த மாதிரி இருக்கக்கூடுமா? இந்த ஒரு சண்டை சச்சரவுக்குள்ள? இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார். எல்லாரும் மக்களுக்குமே வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. ஆனா வந்து ரொம்பவும் மட்டம் தட்டி போனாலும் அது கூட்டணிகளுக்கு வந்து சரியா வராதுங்க சார். சும்மா கூட்டணி பேச்சளவுல மட்டும் இருக்கக்கூடாது சார். செயல்பாடுகளும் இருக்கணும். சேர்ந்தே பயணிக்கணும். எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒத்த கருத்துடையவங்களா இருக்கணும் சார் 2 பேருமே. இப்ப ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது 2 பேருடைய கருத்துக்களுமே வந்து இணையா இருந்தாதான் வந்து அது வந்து ஒரு ஹைலைட்டுக்கு போகும். அவர் ஒரு மாதிரி, இவர் ஒரு இவங்க 2 பேரும் வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களா இருக்கும்போது அது கொஞ்சம் சேர்ந்து பயணிக்கிறது கஷ்டம் தான். இது அண்ணாமலை அவர்கள் வந்து பிக்கப் பண்ணிருக்காரு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போனாங்க. இப்போ வரைக்குமே அவர் யாரையுமே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனாவசியமாலாம் பேசல. நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்படின்னு வந்து ஒரு மேம்போக்கமா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து ஹார்ஷா பேசுறாரு. இப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்களும் ரொம்ப பேசுறாங்க தானே சார். ரொம்ப மட்டம் தட்டி பேசும்போது அவங்களுடைய ஒரு பதவிக்கு ஒரு மாநில தலைவர் வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக முடியும். மேல அண்ணாமலை அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாருன்னா தொண்டர்கள் வந்து வீக் ஆயிடுவாங்க சார். என்ன இவரும் வந்து மத்தவங்க மாதிரி தான், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு அப்படின்ட்டு தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு வீக் ஆயிடுவாங்க. அதை ஒரு சரியா தொண்டர்களுடைய பல்ச கரெக்டா பிடிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள். அதனால அவர் என்ன மக்களுக்கு என்னது திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு தான் மக்களுடைய மனநிலை. அப்ப வந்து நம்ம எதிர்த்து பேசணும். எதிர்த்து மீன்ஸ் கரெக்டா பேசுறாரு. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். சேர்ந்து கூட்டணி வச்சால் நல்லா இருக்கும். பட் வந்து உள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல.
தெரிஞ்சாதானே சார் நம்ம எதுவும் பேச முடியும். ஓகே. இல்ல மேம், இப்போ அண்ணாமலை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, தற்கூரி அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கல்ல மேம். ஒரு மூத்த ஆமா சார். வயசுலயா இருக்கட்டும், அரசியல் அனுபவத்தில இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு மூத்த தலைவர் வந்துட்டு அந்த மாரி பேசுறது சரிங்களா? அண்ணாமலை. சார் இப்ப பார்த்தோம்னாங்க சார், இப்ப ம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வருஷமா வந்து பாஜக கட்சி எந்த திட்டங்களையுமே கொண்டு வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து பொய்யி. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 10 வருஷத்துல டெய்லி ஒரு புது ப்ராஜெக்ட் சார். எல்லா ஸ்டேட்டுக்குமே செய்றாங்க. ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேட்டுக்கு இப்ப நம்ம ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நேவி சம்பந்தப்பட்டது, ராணுவ தளவாடங்கள் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப நிறைய விளையாட்டுத் துறையில மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க. விமான ரன்வே அமைச்சு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தது. இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுதுங்க சார். அதெல்லாம் எதுவுமே இவர் சொல்லாம 10 வருஷத்தை பாஜக எந்த திட்டத்தையுமே கொண்டு வரலன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படிங்க சார் அவங்க பேசுவாங்க? தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா? இப்ப நமக்கே டவுட் வருது இல்லையா? ஏன்னா 10 வருஷமா இவ்வளவு ஒரு சாதாரண பண்ணி எனக்கே தெரியுது. ஒரு 10 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு வசதிகள் செய்ய முடியுமா? இவ்வளவு பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமா? இவ்வளவு வளர்ச்சிகளை கொண்டு வர முடியுமா? வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், பெண்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா சார் நாட்டு சைடு அவ்வளவு ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. லோன் கொடுத்து அவங்களே வந்து மீடியேட்டர் இல்லாம டைரக்டா பொருள்களை சேல் பண்ண சொல்லி 1 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதிகளா கோடீஸ்வரர்களா ஆக்கியிருக்காங்க சார். அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பிளெக்சிபிளா பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது இவர் எதுவுமே செய்யலன்னு சொல்றது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு, நம்மளுடைய எக்கானமி கூடி இருக்குங்க சார். இப்ப 3 வருஷமா வந்து உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? மற்ற நாட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்குங்க சார். ஆனா நம்ம நாட்டுல வந்து குறையவே இல்லை, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு மோடி ஐயா. செஞ்சுட்டு வரும்போது இவங்க வந்து எதுவுமே செய்யலன்னு சொல்லும் போது அப்ப சொல்லதானங்க சார் செய்வாங்க. அப்ப நம்மளே என்ன எதனா இதை போய் என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி பேச்சுவாக்குல வரத்தான் செய்யும். நம்மளே சொல்லத்தான் செய்வோம் என்ன இவர் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அத வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காரு சார். இப்போ ரஜினி அவர்கள் வந்துட்டு திமுக மூத்த அமைச்சர்களிடையே ஒரு மோதல் போக்கு வந்து அவங்க திமுக கட்சிக்குள்ள ஒரு மோதல் போக்கு வந்துட்டு கொளுத்தி போட்டிருக்காரு மேம். அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் பேச, அவரு அதற்கு மாறாக துரைமுருகன் ஒரு கருத்தை தெரிவிக்க, அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் நட்பு ரீதியாக தான் இருக்கோம், நாங்க அப்படி பேசல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமா போறாங்களே. ஒரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் ரஜினி பேச வைக்கிறதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? இப்ப பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல்வராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லி எல்லார் மைண்ட்லயே வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. இது மக்கள் மனதிலே வந்துருச்சு, கொண்டு வந்துட்டாங்க. மீடியா மூலமா மக்கள் மனசுலயும் கொண்டு வந்துட்டாங்க. அது ரஜினிகாந்த் சொல்லும் போது இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவா தான் சார் இருக்கும். அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் என்ன சொன்னாலுமே வந்து மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமா ரீச் ஆயிரும். அதனால அவரை வந்து கொஞ்சம் ஒரு இன்டைரக்டா சொல்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் சார். அவர் மென்ஷன் பண்ணதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணிதான் சார். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பட்டியல வந்துட்டு சிறந்த முதலமைச்சருக்கான இடத்துல வந்துட்டு நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு 4வது இடத்துல பிடிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வடிவேல் சொன்ன மாதிரி நானே ஷாக் ஆயிட்டேன் சார். அப்படிதான் இருந்தது. மூட் ஆஃப் த நேஷன்ல வந்து அந்த ரிப்போர்ட் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 33% வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள். அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் சார். அவரை மாதிரி வந்து நான்லாம் நினைப்பேன், உள்துறை அமைச்சகத்தை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா ரொம்ப செயல்பாடுகள் நல்லா இருக்கும். நானே அதிக அதிக டைம் நினைச்சிருக்கேன் சார். அவருக்கு அடுத்து ஆக்சுவலா வர வேண்டிய ஒரு பார்த்தோம்னா ஹேமந்த பிஸ்வ சர்மா வரலாம். அண்டு இன்னும் பிஜேபி தலைவர்கள் மோகன் யாதவ் இப்ப வந்தது வந்து நல்லா பண்றாங்க. நல்ல அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குங்க சார். ஆனா பார்த்தோம்னா நம்மளுடைய துரதிர்ஷ்டம், மக்களுடைய மனசு அப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல. ஜெயில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் சிறந்த முதல்வர் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு சார். தேர்ட் பிளேஸ் பார்த்தோம்னா அது எனக்கு அதான் சார் சொல்றேன், ஷாக்கா இருக்கு. அப்படி ஒரு ஷாக்கா இருக்கு. அது எப்படி அவர் என்ன செயல்பாடு பண்ணாரு? அவர் மேல வந்து 49 குற்ற வழக்குகள் இருக்கு. அதுல நிறைய குற்ற வழக்குகள் வந்து தேச துரோக வழக்குகள் சார். அந்த அளவுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது டெல்லியில வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க சார் அந்த மக்கள் அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான செயல்பாடுகள் அங்க இருக்கு. இப்பயுமே தண்ணீர் பற்றாக்குறை, ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து புக்ஸ் நோட்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்கு. இவர் எப்படி செகண்ட் பிளேஸ்ல வந்தாருன்னு எனக்கு தேர்ட் பிளேஸ்ல பார்த்தா அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க சார். அவங்கள மாதிரி வந்து ஒரு ஒஸ்ட் முதல்வர் யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வரும்போது ஆனா தேர்ட் பிளேஸ்ல அவங்க இருக்கிறாங்க பாத்துக்கோங்க. அங்க வந்து இந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைங்க சார்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்து ஒரு இந்து மக்களை வந்து அடக்குமுறை பண்றாங்க, அதை வந்து முஸ்லிம் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு உண்டான எல்லா இப்ப நானும் ஒரு முஸ்லீம் தான். பட் இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இந்தியாவில தான் இருக்கிறோமா, இல்ல ஆப்கான்ல இருக்கிறோமா, பாகிஸ்தான்ல இருக்கிறோமான்னு இருக்கும். அவ்வளவு அவங்களுடைய குழந்தைய அவங்க அடிச்சா கூட வீம்புக்கே வந்து சண்டை போட்டு அந்த பேரண்ட்ஸ் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க சார். லாஸ்ட் வீக்ல என் ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்துக்கோங்க, தன்னுடைய பையனை ஒரு பேரண்ட் அடிக்கிறத அவங்க தாங்காம சண்டை போட்டு ரொம்ப வீம்புக்கு சண்டை போட்டு அவங்கள தாக்குற அளவுக்கு வந்து அந்த ஸ்டேட் மோசம். இப்ப பார்த்தோம், இது கல்கத்தால தான் அந்த பெண் டாக்டர் அவங்களுடைய ரேப் கேஸ் எல்லாம் என்னென்னமோ வேற 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 மாதிரியா போய்கிட்டு இருக்குங்க சார். இப்ப அதெல்லாம் வச்சுட்டு ஆட்சி கலைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மக்களுடைய கோரிக்கையே வந்து இந்த கவர்மெண்டே வேண்டாம், இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து அதை காதுலயே வாங்க மாட்டேங்குது. ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் 4th பிளேஸ்ல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. 4th பிளேஸ்ல 4.6 ஓட்டு என்னமோ வாங்கியிருக்காங்க போல. முதலிடத்துல வந்து யாரு மேம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசம். அவருடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும் சார். அவரை மாதிரில ஒரு முதல்வர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பூவர் ஸ்டேட்டு. அதை இன்னைக்கு பார்த்தோம்னா சார் ட்ரில்லியன் எக்கானமி ஸ்டேட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். மாஃபியா எல்லாம் குறைஞ்சிருக்கு. கரண்ட் ஆஃப் பண்ணா தெஃப்ட் அண்ட் ரேப் நடக்கும். அது ஃபுல்லா இப்ப இல்ல, அறவே இல்ல. மக்களுக்கு வந்து கல்வி அறிவு அதிகமா கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் கொடுத்து படிக்கிறதுக்கு உண்டான ஆசைகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க சார். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனா உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம் சார். யோகி ஆதித்யநாத் இஸ் பெஸ்ட் சிஎம் சார். பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு. போலாந்து போயிட்டு அதுக்கப்புறம் உக்ரைன் போயிருக்காரு. உக்ரைனுக்கு இது வரைக்கும் போர் வந்துட்டு நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நீடிச்சுட்டு வருது. அப்பெல்லாம் போகாத பிரதமர் இப்ப என்ன பேச்சுவார்த்தையாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமா பேசப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய மீடியா வந்து வெறும் விமர்சனம் மட்டும்தான் சார் வைக்கிறாங்க. இவர் போனதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க சார். போலந்துக்கு வந்து 45 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு பிரதமர் போனது வந்து இவர் தான் சார். இது வந்து அந்த நாட்டு மக்களை வந்து அவ்வளவு கோலாகலமா கொண்டாடுறாங்க. அங்க ஒர்க் பண்ற நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க இருக்கிற கம்பெனிகள்ல லீவ் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன மீனிங் சொல்லி, இந்த ரீசன் எங்களுடைய முதல்வர் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வர்றாங்க, நாங்க அவங்கள பார்க்க போகணும்னு சொல்லும் போது அங்க இருக்கிற போலந்து அந்த பாஸ் கேட்டிருக்காரு, நிஜமாவே வர்றது உண்மையா அப்படின்னு சொல்லி. ஆமான்னு சொல்லவும் எத்தனை பேர் லீவ் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு லீவ் கொடுத்து இவருமே கூட வந்திருக்காங்க சார். வந்து மோடியை பாக்குறதுக்கு அப்ளை பண்ணி அவரே நின்று பார்த்திருக்காங்க. இது போக இங்க இருந்து ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தவங்க அங்க போய் சாய்வாலா அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்காரு சார். 3 இயர்ஸ். அவர் 12 வருஷமா அங்க ஹோட்டல் நடத்துறாங்க. இப்ப நம்ம ஐயா மோடி ஐயாவை வந்து இங்க சாய்வாலான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. சாய்வாலா டீ கடைக்காரன், டீ விற்கிறவே அப்படின்னு மட்டமா பேசுவாங்க இல்லையா. இவர் அதே பேர்லயேவும் அங்க டீ கடை வச்சிருக்காங்க. டீ கடை வச்சு ரொம்ப அதாவது ரொம்ப ஷோவா அண்ட் மார்னிங் டிஃபன் எல்லாமே கொடுத்து அது ரொம்ப பிரபலமாக்கியிருக்காங்க சார் போலந்துல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, அந்த 2 உக்ரைன் அண்ட் போலந்து 2 நாட்டிலையுமேவும் உயர் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ண வரும்போது 2 கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி வரவேற்றாங்க சார். அது நம்ம எல்லா சேனல்லையும் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இப்ப நடந்த ஜார்ஜியா மெலோனி அவர்கள் G7 மாநாட்டுல அவங்க எல்லாரையுமே கையெடுத்து கும்பிட்டு நமஸ்தே சொல்லிதான் வரவேற்றாங்க. அதே மாதிரி இப்ப இந்த 2 நாட்டு அதிகாரிகளுமே வந்து மோடி ஐயா அவர்களை வணக்கம் சொல்லிதான் கையெடுத்து கும்பிட்டு நமஸ்தே சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சார். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். நெக்ஸ்ட் போலந்துல இருந்து 10 hours சார் ட்ரெயின்ல போயிருக்காங்க. நமக்கெல்லாம் பயமா இருக்கு, என்ன ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்லாம் எனக்கெல்லாம் தோணுச்சுங்க சார். ஏன்னா அவங்களுக்கு இருக்க செக்யூரிட்டி பர்பஸ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தானங்க சார். ட்ரெயின்ல அதுவும் 10 hours டிராவல் பண்ணி தான் போயிருக்கிறாங்க. 33 வருஷம் ஆயிருக்குங்க சார் உக்ரைன் வந்து சுதந்திரம் வாங்கி. 30 வருஷத்துல நம்ம நாட்டுல இருந்து எந்த பிரதமருமே போகலங்க சார். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க உக்ரைனுக்கு. உக்ரைன்லயுமே நல்ல வரவேற்பு. அங்க ஜெலன்ஸ்கி வந்து மோடி ஐயாவை இப்படி ஒரு மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஏதாவது செஞ்சிட மாட்டேங்களான்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கமா பார்த்தாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த சேனல்கள்ல வரும்போது. ரொம்ப பாவமா தான் இருந்தது பார்க்கும்போது நமக்கே. இவரும் போய் ஹக் பண்ணி ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெடிமேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே சேனல்ஸ்ல நானும் பார்த்தேன் சார். போக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குங்க சார்.
இப்ப வந்து நிறைய அந்த டேமேஜ் ஆயிருக்கு அந்த போர். 3 வருஷம் போர் தொடர்ந்து நடந்தா வியாபாரம், பொருளாதாரம், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாமே வந்து அப்படி ஸ்தம்பிச்சிருச்சு. அவங்களால எதுவுமே செயல்பட முடியல. இப்ப அதெல்லாம் போய் தான் வந்து இவங்க நம்ம சரி பண்ணி கொடுக்கறதாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க சார். ரோடு, ரயில்வேஸ், டெலிஃபோன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் அந்த கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து 0% வந்து அவங்களுக்கு லோன் தர்றதாக ஒரு பேச்சு அடிபடுது. பட் எத்தனை பில்லியன்னு எனக்கு தெரியும், இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எத்தனை பில்லியன் அனௌன்ஸ் பண்ணல. வந்துச்சுன்னா நம்ம இந்தியன்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அந்த வாய்ப்புகள் போகும் சார். அப்படி வாய்ப்புகள் போகும்போது இந்தியாவினுடைய எக்கானமி இன்னும் கூட தாங்க சார் செய்யும். இப்ப மோடி ஐயா அவர் அங்க போயிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போகும்போது எல்லாருமே அவர் ஜெலன்ஸ்கியே வந்து ரொம்ப ஹார்ஷா தான் பேசியிருந்தாங்க. ஆனா இவர் டைரக்டாவே போய் நீ போருக்கான நேரம் இல்ல, போரை நிறுத்துங்கன்னு ரஷ்ய அதிபர்கிட்டயே இவர் பேசினாங்க. மோடி ஐயா பேசும்போது அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாராட்டி பேசினார் சார் மோடி ஐயாவை. ஸ்ட்ரைட்டாவே வந்து மோடிஜி அவர்கள் வந்து போரை நிறுத்துங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினாங்க. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவங்க சொல்லும் போதுமே வந்து இப்ப மோடி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, போரை வந்து நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி, நடுநிலைமையா இல்லாம அமைதியான முறையில வந்து போர் இல்லாம நாடு அமைதியா இருக்கணும், பொருளாதாரத்துல முன்னேறணும்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆயில வந்து வாங்காதீங்கன்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. நம்ம தான் சார் நமக்கு வந்து ரஷ்யா வந்து 40 ரூபாய்க்கு குரூட் ஆயில் பெர் லிட்டர் 40 ரூபாய்க்கு குரூட் ஆயில் கொடுக்குறாங்க சார். மற்ற நாடுகள் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுக்கல. அப்ப நமக்கு யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அப்படிதான் நம்ம வாங்க முடியும். இன்னொன்னு பார்த்தோம்னா மோடி ஐயா வந்து சிறந்த வியாபாரி தான் சார். தன்னுடைய மக்களுக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. இப்ப ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கலாம் இதை விட கம்மியா கொடுக்க அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, ஏன்னா அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்குங்கிறதுக்காக. அவர் எதுவுமே சொல்லாம இப்படி இன்கம்ப்ளீட்டா சொன்னதை வந்து அதை நம்மளும் ஏத்துக்கிற முடியாது. ரஷ்யா வந்து நமக்கு நண்பன், ஆனா உக்ரைன் வந்து நமக்கு எனிமையும் இல்லை. அங்க இருக்கிற இப்ப மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் சார் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய காலேஜஸ் மேக்சிமம் வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இங்க நம்ம இந்தியால இருந்து தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இந்தியன் கம்பெனிஸ் தான் நிறைய வந்து அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இப்போ வரைக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம ரஷ்யா கவர்மெண்ட்க்கு வந்து நம்ம செய்யற சப்போர்ட் வந்து குரூட் ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் மூலியமாவும் போறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு. இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவினுடைய போர் தளவாடங்களை எந்த நாடு யூஸ் பண்ணதோ அந்த நாடு தான் சார் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஹைப்ல இருக்கோம், ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு, ரொம்ப ஹை டெக்னாலஜில இருக்கிறதுனால இந்த காஜா இப்ப பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் போர், காசாவுல வந்து நடந்த போர்ல வந்து நிறைய உதிரி பாகங்கள் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். அப்ப வந்து நீங்க இஸ்ரேலுக்கு வந்து நீங்க வந்து போர் விமானங்களை வந்து நீங்க கொடுக்குறீங்க, எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஓடிச்சு. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணல. மீன்ஸ் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து எப்பயுமே அனுப்ப மாட்டாங்களாங்க சார். அதுக்கு வந்து இன்வாய்ஸ், வாய்ஸ் அந்த சலான்ஸ் எல்லாமே வந்து வேற நேம்ல தான் இருக்குமா. அதனால அவங்க டைரக்டா வந்து இந்தியனை வந்து பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. இல்ல இப்போ சீமான் அவர்கள் இந்த பயணம் குறித்து என்ன பேசியிருக்காருன்னா, ஊராய் சுற்று போனே நாடோடி என்பார்கள், இவர் நாடு நாடாக சுற்றிருக்கிறார், இவர் வந்து உக்ரைனை பார்த்தது இல்லை போல அதனால சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க உலகின் விஸ்வகுரு. உலகின் விஸ்வகுருனா இவருக்கு மட்டும்தான் சார் பொருந்தும். இன்னொன்னு பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத், இதுல வந்து 123 நாடுகள் இருக்குங்க சார். இந்த 123 நாடுகளுக்கும் தலைவர் வந்து மோடி ஐயா தான். இந்த 123 நாடுகள் வந்து எந்த சைடு சப்போர்ட் பண்ணுதோ அந்த சைடு தான் வந்து இப்போ போருக்கு வந்து உக்ரைனுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வைங்க, அதுக்கு தலைவரே மோடி ஐயா தான். இப்படி இவர் வந்து நாடோடின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? இன்னைக்கு எல்லா நாடுகளும் இப்ப வந்து உக்ரைன்ட்ட வந்து எல்லா நாடுகளும் பேசும், ஆனா ரஷ்யாட்ட வந்து எல்லா நாடுகளுமே பேச பயப்படுறாங்க. இந்தியால இருக்கிற மோடி ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா போய் போர் வேண்டான்னு சொல்லி ரஷ்யாட்ட பேசுறாங்க. மத்தவங்க போய் பேசினா புட்டின் வந்து காதுல வாங்க மாட்டாரு. யாராவது போய் புட்டின்ட்ட பேசிட முடியுமா போரை நிறுத்துங்கன்னு சொல்லி மோடி ஐயா அவர்களை தவிர? உலகின் விஸ்வகுரு இவருக்கு புரிதல் இல்ல. சீமான் அவர்களுக்கு வந்து எனக்கு அது சொல்ல தெரியல, வேண்டாம், அவரை நான் பேச விரும்பல. இவர் ஊரா சுத்த போய்தாங்க சார். இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லுவாங்க நிறைய கலர் கலரா ட்ரெஸ் போடுறாரு, ஊரா சுத்துறாரு அப்படின்ட்டு. அவர் ஊரா சுத்த போய்தாங்க சார் இன்னைக்கு இத்தனை நாடுகள் வந்து நமக்கு நட்பு நாடுகளா இருக்கு. மோடி ஐயா என்ன சொல்றாருன்னு சொல்லி ஏங்குறாங்க. இன்னொரு தடவை சொல்லுவாங்க சார்,
சவுத் ஆப்பிரிக்காவை வந்து இந்தியா விலைக்கு வாங்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க சார். என்னன்னா அந்த சோமாலியா, சூடான் இப்படி ரொம்ப பூவர் கண்ட்ரிஸை வந்து இவர் மோடி ஐயா போய் அங்க வந்து டெவலப் பண்றாங்க சார். ரோடு, தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன், ஸ்கூல், காலேஜஸ், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சைக்கிள்கள், புக்ஸ், அங்க இருக்கிற மக்களுக்கு பசு மாடுகள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம நினைக்கிறோம் ஏன் ஆப்கானுக்கு மட்டும்தான் செய்யறோம், தைவானுக்கு மட்டும்தான் செய்யறோம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லாவே வந்து இவர் தாங்க சார் செய்யறாங்க. யாரு மோடி ஐயா வந்து நம்மளுடைய வரிப்படத்துல இருந்து அவங்களுக்கு செஞ்சாலும் அவங்களுடைய பெனிஃபிட் நம்ம வேற, அதாவது வந்து ராணுவ சம்பந்தப்பட்டது அண்டு சேட்டிலைட் நம்ம அனுப்பும் போது அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவைங்கிறதுனால இதெல்லாம் செய்யறாங்க சார். இது வந்து ஒரு ராஜதந்திரம் தான், ஒரு சரியான ராஜதந்திரி பிளஸ் வியாபாரி தான். இவர் போக போய் தான் சார் அதாவது கடன்காரமா இருந்த நம்ம நாடு இன்னைக்கு இந்த உச்சத்தை தொட்டிருக்குங்க சார். 3 வருஷமா ஒரு நாட்டுல போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை சுத்தி இருக்க யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுதுங்க சார். ஆனா நம்ம கஷ்டப்படாம சௌரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமே இதுதான். இது சீமான் அவர் இது சொல்லுவாரு, நான் கடை வாங்கினா ஏன்ட்டியா கடை வாங்கின, எவன்ட்ட குட்டியா அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ஏத்துக்க முடியுமா நம்ம? அது மாதிரிதான் இதையும் நம்ம அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடணும். தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ சார்.